பார்த்தா சுஜியோட அந்த ஸ்பியர் அதாவது ஈட்டி அப்படியே சீறிட்டு போய் கோரியோவோட முகத்துக்கு நேரா அட்டாக் பண்ண பாயுது. ஆனா இந்த கோரியோவனும் அவ்வளோ சாதாரணமான ஆளோ இல்ல முட்டாளோ கிடையாது. சுஜியோட அந்த ஸ்பியர்ல சும்மா அப்படியே அடி வாங்கி காயமாகறதுக்கு அவன் தயாரா இல்ல. அவன் ரொம்ப ஃபாஸ்டா டக்குன்னு சைடுல மூவ் ஆகி அந்த அட்டாக்ல இருந்து ரொம்ப கிளவரா தப்பிச்சிடுறான். ஆனா சுஜியோட ஸ்பியர் முழுசா மிஸ் ஆகல. அது அப்படியே போய் கோரியோவோட தோள்பட்டையில பலமா குத்தி ஒரு காயத்தை ஏற்படுத்திடுது. இத பார்த்த உடனே கோரியோ ஒரு மாதிரி கொடூரமா சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறான், நீ வேணும்னா என்னோட ஒரு கையை எடுத்துக்கோ, அது எனக்கு கவலை இல்ல. ஆனா அதுக்கு பதிலா நான் உன் உயிரையே எடுக்க போறேன் அப்படின்னு ரொம்ப வெறித்தனமா பேசுறான். அவன் சொல்லது மட்டும் இல்லாம அடுத்த செகண்டே அவனோட ஸ்டாஃப அப்படியே லாவகமா சுழற்றி சுஜியோட இதயத்துக்கு அதாவது ஹார்ட்டுக்கு நேரா ஆழமா உள்ள இறக்கிடுறான். ரொம்ப ஒரு மாதிரியான வில்லத்தனமான அந்த நக்கலான சிரிப்போட சுஜிய பார்த்து, அதுக்கு பதிலா நான் இப்போ உன் இதயத்தை எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அவன் அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே சுஜியோட நிலைமைய பார்த்தா உண்மையாவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. சுஜி அப்படியே முழுசா அன்கான்ஷியஸ் ஆகி ஒரு மயக்க நிலைக்கு தள்ளப்படுறான். கோரியோவோட அந்த ராட்சச ஸ்டாஃப் சுஜியோட இதயத்துக்குள்ள நேரடியா போயிட்டு அந்த பக்கமா வெளியே வர்ற அளவுக்கு குத்திடுச்சு. சுஜி அந்த மரண வழியில தாங்க முடியாம அப்படியே தன்னோட 2 முட்டிகளையும் தரையில வச்சு மண்டிட்டு கீழே விழுந்துடுறான். அவனால இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியல. உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு தெம்பும் போயிட்ட மாதிரி இருக்கு. கோரியோ சுஜிய ஒரு மாதிரி கேலியா பார்த்துட்டு, உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் நீ எனக்கு ஒரு டேஞ்சரா இருப்பேன்னு நினைச்சியா, என்ன ஒரு அறியாம அப்படின்னு கிண்டல் பண்றான். இந்த சின்ன பையன் எப்படி இவ்வளவு ஒரு டெமானிக் பாதையில அதாவது அந்த அரக்கத்தனமான வழியில வளர்ந்திருக்க முடியும் அப்படின்னு ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கான். அவன் அப்படி பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவனோட வாயிலிருந்து ரத்தம் அப்படியே பீறிட்டு வெளியே வருது. அப்பதான் அந்த கோரியோக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அதாவது அவனுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற அந்த இன்டர்னல் இன்ஜுரி அவன் கணக்கு போட்டதை விட ரொம்ப ரொம்ப டேஞ்சரா இருக்குன்னு அவனுக்கு புரியுது. இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த கொலவெறி அடங்கல. அவன் தன்னோட ஸ்டாஃபை மறுபடியும் ஆவேசமா மேல தூக்கி, இந்த பையனை நான் எக்காரணத்தை கொண்டு உயிரோட விட மாட்டேன், இவனை இங்கேயே இப்பவே இந்த இடத்துல முடிச்சு கட்டணும் அப்படின்னு பயங்கரமா கத்துறான். கோரியோ சுஜியை இப்ப முடிச்சிடலான்னு சொல்லி அட்டாக் பண்ண வரும்போது திடீர்னு சுஜியை பார்த்து அவன் அப்படியே ஒரு செகண்ட் உறைஞ்சு போய் நிக்கிறான். ஏன்னா சுஜியோட உடம்புல இருந்து ஒரு வினோதமான பயங்கரமான ரெட் எனர்ஜி அதாவது அந்த ரெட் பிட் அப்படியே வெளியேற ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே அந்த கோரியோக்கு பயத்துல அப்படியே வேர்த்து விறுவிறுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவனோட முகமே பயத்துல வெளுத்து போகுது. இங்க என்னதான் நடக்குது? இவ்வளோ பெரிய காயத்துக்கு அப்புறமும் உன்னை இன்னும் உயிரோட வச்சிருக்கிறது எது? உன்கிட்ட இருக்கிற பணமா, இல்ல உன்னோட அந்த ஈகோவா, இல்ல உன்னோட அந்த சண்டை போடுற வெறியா, இல்ல யாராவது மேல வச்சிருக்கிற லவ் காரணமா அப்படின்னு பயத்துல அலறான். ஆனா சுஜி எதையுமே காதுல வாங்காம மெல்ல மெல்ல அவன் பக்கத்துல எழுந்து வர ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த கோரியோக்கு இன்னும் பயம் அதிகமாகி, ஏய் உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கத்துறான். அப்போ அந்த இடத்துல சுஜியோட குரல் ரொம்ப கம்மியா ஆனா உறுதியா கேக்குது. இது பயம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான். இதை கேட்ட உடனே கோரியோ இன்னும் ஒரு படி மேல போய் ஷாக் ஆகிடுறான். சுஜி ரொம்ப ஒரு மாதிரி மர்மமா அந்த கோரியோவோட கண்ணை பார்த்து கேட்குறான், செத்ததுக்கு அப்புறம் மக்கள் எங்க போவாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இப்போ சுஜி முழுசா தன் காலில் எழுந்து நிமிர்ந்து நின்னுட்டான். கோரியோ கிட்ட அவன் சொல்றான், அது நரகம் அப்படின்னு சொல்றான். அந்த நரகத்துக்கு கீழே ரத்தமே ஒரு பெரிய கடல் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோன்னு விவரிக்கிறான். சுஜி இப்போ ஒரு சவால் விடுற மாதிரி கேட்குறான், வா நாம 2 பேரும் சேர்ந்து அந்த நரகத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான். உனக்கு செத்ததுக்கு அப்புறம் உனக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா நீ கண்டிப்பா உன்னை இப்போ சாக விட்டுட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப சீரியஸா சொல்றான். கோரியோ இதை கேட்டுட்டு ரொம்ப நக்கலா சிரிச்சு மழுப்ப பார்க்கறான். நீ என்ன எனக்கு ஏதோ இல்யூஷன் காட்டி பயமுடுத்த பார்க்கறியா அப்படின்னு கேட்குறான். ஆனா அவனோட மனசுக்குள்ள அவன் வேற ஒன்று நினைக்கிறான். இவன் மரண பயத்துல கூட இப்படி எழுந்து நிக்கிறானே, இவன் அப்படி இந்த உலகத்துல எதைத்தான் பார்த்திருப்பான்? அதை தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா எனக்கு இப்போ சாகிற பிளான் துளி கூட கிடையாது அப்படின்னு நினைக்கிறான். மறுபடியும் சுஜி கூட சண்டை போட தயாராகிட்டு, எனக்கு அப்படிப்பட்ட நரகத்துக்கெல்லாம் இப்போதைக்கு வர இஷ்டம் இல்லை. நான் ஒரு பலவீனமான கிழவனா என் பெட்ல ரொம்ப அமைதியா சாகணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுஜி மேல மறுபடியும் ஒரு பவர்ஃபுல் அட்டாக்க பண்றான். இந்த அட்டாக் ரொம்ப ஃபோர்ஸா இருந்தாலும் சுஜி அதை சூப்பரா தடுத்துடுறான்.
அடுத்த நிமிஷமே 2 பேருமே ஒருத்தர் தாக்குறதுக்கு ஃபுல் ஃபார்ம்ல ரெடி ஆகிட்டாங்க. ஒரு பக்கம் சுஜியோட ஸ்பியர், இன்னொரு பக்கம் கோரியோவோட ஸ்டாஃப். ரெண்டுமே மறுபடியும் மோதிக்குது. ஆனா அடுத்த செகண்ட் பார்த்தா வானத்துல 2 விரல்கள் அப்படியே காத்துல துண்டாகி பறந்து போறத காட்டுறாங்க. கோரியோ அந்த வழியில பயங்கரமா அலறான். ஐயோ, இவன் என் விரல்களை வெட்டிட்டான் அப்படின்னு ஆவேசமா கத்துறான். ஆனா சுஜி அவனை ரொம்ப கூலா பார்த்து, ஆனா இப்போ நீ முடிஞ்சிட்ட அப்படின்னு சொல்றான். கோரியோ கண்ணை திறந்து முன்னாடி பார்த்தா சுஜி அவனோட முகத்துல வேகமா துப்பிடுறான். அது ஜஸ்ட் உமிழ்நீர் இல்ல, அது பட்ட உடனே அந்த கோரியோவோட ஸ்கின், அதாவது தோல் அப்படியே ஆசிட் பட்ட மாதிரி எரிய ஆரம்பிக்குது. சுஜியோட கண்கள் இப்போ ரத்த சிவப்பா பயங்கரமா மின்ன ஆரம்பிக்குது. இன்னைக்கு நீ இந்த இடத்துல சாக போறது உறுதி அப்படின்னு கத்துறான். இத பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அந்த கோரியோவுக்கே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. மரண பயத்துல வேர்க்குது. ஆனா அடுத்த நிமிஷமே அவன் தன்னை தேத்திக்கிட்டு தன்னோட ஸ்டாஃப் மூலமா மறுபடியும் சுஜியை அட்டாக் பண்றான். அவனோட மனசுக்குள்ள அவன் என்ன நினைக்கிறான்னா, இது என்னடா கொடுமை, இவன் மேல நான் அவ்வளோ ஒரு டேஞ்சரான அட்டாக்க பண்ணேன், அவனோட இதயத்தையே சல்லடையாக்கி நசிக்கிட்டேன், ஆனா இவன் இன்னும் எப்படி உயிரோட நடக்கிறான் அப்படின்னு ஆச்சரியமா யோசிக்கிறான். மறுபடியும் ஆவேசமா கத்திக்கிட்டு சுஜியை நோக்கி ஒரு ஃபைனல் அட்டாக் பண்ண வர்றான். இந்த முறை கோரியோ தன்னோட முழு பலத்தையும் சேர்த்து தன்னோட ஸ்டாஃபை சுஜியை நோக்கி ஓங்கி வீசுறான். நீ செத்து போடா டேமன் அப்படின்னு கத்துறான். அந்த ஸ்பியர் நேரா சுஜி கிட்ட வருது. ஆனா சுஜியால இப்போ அதை தடுக்க முடியல. அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா கோரியோட அந்த ஸ்டாஃப் சுஜியோட மண்டைய அப்படியே பிளந்துகிட்டு அந்த பக்கமா வெளியே போயிடுது. இத பார்த்த உடனே கோரியோக்கு செம குஷியாகிடுச்சு. நான் ஜெயிச்சிட்டேன், ஆமா நான் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி குதிக்கிறான். அவன் கையில மறுபடியும் எனர்ஜியை சேகரிச்சுக்கிட்டு, ஒரு சமத்து பையன் மாதிரி அமைதியாயிரு, உன்னோட இந்த எல்லா கஷ்டத்துல இருந்தும் பெயின்ல இருந்தும் சீக்கிரமாவே உனக்கு நான் விடுதலை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுஜியை திரும்பவும் அட்டாக் பண்ண போறான். ஆனா அந்த பக்கம் பார்த்தா சுஜி இன்னும் அவனுக்கு நேரா அப்படியே அசையாம நின்னுட்டு இருக்கான். கோரியோ இத பார்த்த உடனே அவனோட மைண்ட் அப்படியே பிளாக் ஆகிடுச்சு. இவன்கிட்ட இன்னும் எப்படி நடக்கிறதுக்கு கூட தெம்பு இருக்கு, கண்டிப்பா இவனோட தலையை நான் காலி பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு ஷாக் ஆகுறான். அதே நேரத்துல அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்த அந்த பாலம் திடீர்னு கடகடன்னு உடைய ஆரம்பிக்குது. கோரியோ இத பார்த்த உடனே செம ஷாக் ஆகி இவன் இதை எப்ப பண்ணா அப்படின்னு யோசிக்கிறான். அப்போதான் அவனுக்கு ஒரு சீன் ஞாபகம் வருது. அதாவது தான் ஸ்டாஃபை சுஜியை நோக்கி வீசின அந்த பிஸியான நேரத்துல சுஜி ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த பாலத்தோட மெயின் கயிறை அறுத்துட்டான். கோரியோ சுஜியை பார்த்து, என்னையும் உன்னோட சேர்த்து அந்த நரகத்துக்கு கூட்டிட்டு போக பாக்குறியா அப்படின்னு கேக்குறான். ஆனா அவன் எப்படியாவது தப்பிக்கணும்னு பாலத்தோட மேல் பகுதிக்கு ஓடிக்கிட்டே சொல்றான். இங்க இருந்து கீழே விழ போறது நீ மட்டும்தான், நான் கிடையாது அப்படின்னு ஓடுறான். கோரியோ எப்படியோ தப்பிச்சு மேலே ஏறி போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான வைப்ரேஷன், ஒரு எனர்ஜி தெரியுது. அவன் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். ஏன்னா அந்த மரண பயம் அவனுக்கு முன்னாடி இப்ப ரொம்ப கிளியரா தெரியுது. இவனோட பிரசன்ஸ்ல என்னதான் பிரச்சனை, ஒருவேளை அந்த பையன் இன்னும் உயிரோட இருக்கானா அப்படின்னு பயத்துல நினைக்கிறான். ஒருவேளை உயிரோட இருந்தாலும் இந்த கண்டிஷன்ல அவனால அட்டாக் பண்ண சான்ஸே இல்ல. சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ துடிக்கிறான் அவ்வளவுதான் அப்படின்னு தன்னைத்தானே சமாதானம் செஞ்சுக்க பாக்குறான். ஆனா சுஜி ஒரு சாதாரணமான மனுஷன் கிடையாது. அவனோட அந்த வில்லத்தனம் இல்லனா வீரத்தை ஒரு லாஜிக் வச்சு கணிக்க முடியாது. இல்ல அவன் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு அவன் தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு பயத்தோட பின்னாடி திரும்பி பார்க்கறான். அப்போ அந்த இடத்துல சுஜியை காட்டுறாங்க. சுஜி தன்னோட ஸ்பியர், அதாவது ஈட்டிய கோரியோவை நோக்கி ஒரு குறி தப்பாம வீசி எறிகிறான். அந்த ஈட்டில ஒரு கயரும் கட்டப்பட்டிருக்கு. அந்த ஈட்டி நேரா போய் கோரியோவோட தலையில ரொம்ப ஆழமா பலமா குத்திடுது. கோரியோ சுஜியை இப்போ ஒரு விசித்திரமான பார்வையில பார்த்துட்டு, இவன் ஒரு மனுஷன்தானா, நான் இவனை ஒரு அரக்கன்னு நினைச்சேனே அப்படின்னு சொல்றான். கோரியோவோட வாயிலிருந்து கடைசியா வந்த வார்த்தை என்னன்னா, நீ ஒரு டெத் காட், மரணத்தின் கடவுள் அப்படின்னு தான். இன்னொரு பக்கம் அந்த பாலம் முழுசா உடஞ்சதுனால சுஜி கீழே விழுந்துட்டு இருக்கான். ஆனா சுஜி அந்த ஈட்டியோட கயரை கோரியோவோட தலையில மாட்டி வச்சதுனால அந்த கயரை ஸ்ட்ராங்கா பிடிச்சு சுஜி கீழே அந்த ஆழமான பள்ளத்தாக்குல விழாம தன்னை காப்பாத்திக்கிறான். சுஜி தன்னோட உடம்ப செக் பண்ணி பார்த்துட்டு, நான் இப்போ ரொம்ப வீக் ஆகிட்டேன், என் மண்டை ஓடு பிளந்துடுச்சு, என்னோட உள் உறுப்புகள் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு, என் காலும் உடைஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அந்த நேரத்துல மறுபடியும் அவனுக்குள்ள இருந்து அந்த ரெட் எனர்ஜி வெளியே வந்து அவனுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும், அதாவது நான் முழுசா சாகுற வரைக்கும் என்ன நானே ஹீல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். இதுதான் அந்த பிளட் ஸ்ட்ரெயின் கர்ஸ்ட் டீமன் ஆர்ட். இதோட அந்த சுப்ரீம் பவர் இதுதான். அந்த கோக்ஃபு என்ன சொன்னாருன்னா, உன்னோட உடம்பு பீஸ் பீஸா சிதற வரைக்கும் உன்னால பழிவாங்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. இந்த சுப்ரீம் டீமன் ஆர்ட் உனக்கு ஒரு இன்கிரெடிபிளான ஹீலிங் பவரை கொடுக்கும். அதனால தான் நான் இப்போ இவ்வளவு அடிபட்டும் தப்பிச்சிருக்கேன். இதுக்கு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ சுஜியோட கவனம் மேல போகுது. வானத்திலிருந்து ஒரு பயங்கரமான மின்னல் நேரா கோரியோ மேல வந்து விழுது. அந்த மின்னல் தாக்குன ஸ்பீட்ல
தலையில ஈட்டி குத்தப்பட்டு அந்த செவத்துல லேசா தொங்கிக்கிட்டு இருந்த கோரியோவோட உடம்பு அப்படியே கண்ட்ரோல் இல்லாம கீழே விழ ஆரம்பிக்குது. கோரியோ ஏற்கனவே ஆல்மோஸ்ட் செத்துட்டான். ஆனா அவனுக்குள்ள இன்னும் ஏதோ ஒரு துளி உயிர் மிச்சம் இருந்ததுனால அவன் அப்படியே சுஜி மேல வந்து பலமா விழுகிறான். சுஜி இதை பார்த்து ஷாக் ஆகி, ஏன் என் கூட விளையாடாத அப்படின்னு கத்துறான். ஆனா சுஜி ஏதாவது ரியாக்ட் பண்றதுக்குள்ள கோரியோவும் சுஜியும் சேர்ந்து அந்த ஆழத்துல விழுந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெரிய பாறையும் அவங்க மேல உடைஞ்சு விழுது. அதுக்கப்புறம் சீன்ல சுஜியை காட்டுறாங்க. அவன் அந்த பெரிய பாறைக்கடியில சிக்கி அப்படியே தவிச்சிட்டு இருக்கான். சுஜிக்கு சுத்தி இருக்கிற ஆத்மாக்களோட சத்தம் பயங்கரமா கேக்குது. எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை உனக்கு, உயிரோடவே இந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சு போ அப்படின்னு அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சேர்ந்து இவனை கிண்டல் பண்ணி சாபம் விடுது. அப்போ திடீர்னு சைட்ல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. கோரியோவோட ஆத்மா இப்போ அங்க நிக்குது. சுஜி கண்ணை திறந்து பாக்குறான். அவனோட மொத்த கவனமும் கோரியோ மேல போகுது. சுஜி அந்த ஸ்டாப் டீமன் கோரியோவோட பேரை மெதுவா சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் கோரியோவோட ஆத்மா ஒரு வெறியோட சுஜியை அட்டாக் பண்ண வேகமா வருது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சுஜி யாரையாவது முழுசா காலி பண்ணணும்னா அவங்க பேரை 3 தடவை சொல்லணும். இப்போ சுஜி 2வது தடவையா கோரியோவோட பேரை சொல்றான். முன்னாடி ஆவேசமா வந்த கோரியோவோட ஆத்மா தன்னோட ஸ்டாஃபை டைட்டா புடிச்சுக்கிட்டு சுஜியை அட்டாக் பண்ண பாயுது. சுஜி இதை பார்த்து கொஞ்சமும் அலட்டிக்கவே இல்ல. அவன் 3வது தடவையா ரொம்ப தீர்க்கமா கோரியோ அப்படின்னு அந்த பேரை உச்சரிக்கிறான். அவன் பேரை சொல்லி முடிச்ச அந்த செகண்ட் சுஜி கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்த அந்த ஸ்டாஃப் அப்படியே அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. கோரியோவோட அந்த மிச்சமிருந்த ஆத்மாவும் அப்படியே மெல்ல மெல்ல சிதைய ஆரம்பிக்குது. அது சிதையுதுன்னு சொல்றதை விட அந்த கோரியோவோட மொத்த ஆத்மா எனர்ஜியும் அப்படியே சுஜியோட உடம்புக்குள்ள மெல்லமா போக ஆரம்பிக்குது. இத பார்த்த சுஜி, இவன் ஒரு சாபம் கொடுக்கப்பட்ட ஒரு கோஸ்ட், அதுவும் தன்னோட பவர்ல பீக் லெவல்ல இருந்த ஒருத்தன். இவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்டிப்பா எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும் போலயே அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இவன் எனக்கு ஒரு எலிக்சர் மாதிரி, என்னோட அடுத்த கட்ட பவருக்கு போக இது எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் அப்படின்னு நினைக்கிறான். சுஜி இப்போ ஒரு வழியா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போக ரெடியாகிறான். ஆனா அவன் எழுந்திருக்கும் போது அவனோட கால்ல இருந்து ரத்தம் அப்படியே சொட்டுது. ஏன்னா அவனோட கால் ஏற்கனவே பயங்கரமா டேமேஜ் ஆகி உடைஞ்சு போயிருக்கு. நான் ஒரு வாட்டி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்னோட உடம்ப ரிகவர் பண்றதுல தான் நான் முழுசா ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த ரெயின் அண்ட் மர்டர்ட் மெரிடியனை ஓபன் பண்றது நடக்கணும் அப்படின்னு தன்னுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். அவன் அந்த கயரை இழுக்கும்போது பார்த்தா அங்க அந்த ஸ்பியரோட பிளேடு மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இதை ஒரு செயின் மாதிரி இனிமே யூஸ் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு புரியுது. அப்போ அவனோட பார்வை அப்படியே பக்கத்துல செத்து கிடக்கிற கோரியோ மேல விழுது. அங்க அந்த ஸ்டாஃப் அப்படியே கிடக்குது. சுஜி மெல்ல மெல்ல அந்த ஸ்டாஃப் கிட்ட போய் அதை தன்னோட கையில எடுக்கிறான். அதை தூக்கும் போதே என்ன இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறான். அப்போ கோரியோ முன்னாடி சொன்ன அந்த ஒரு விஷயம் சுஜிக்கு ஞாபகம் வருது. அதாவது இது முன்னாடி ஒரு ஸ்பியரா தான் இருந்ததுன்னு நம்ம சொன்னான். ஒருவேளை இது இப்பவும் ஒரு ஸ்பியராவே இருந்திருந்தா இன்னைக்கு நான் தான் கண்டிப்பா செத்திருப்பேன். இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சிச்சுவேஷனை தவிர்க்க எனக்கு இதுல இன்னும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் தேவை அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே கட்டாகி டைகர் பிட் செக்ட் காட்டுறாங்க. சுஜி ஒரு பெரிய மூட்டையையும் அந்த கோரியோவோட ஸ்டாஃபையும் தூக்கிக்கிட்டு அங்க வந்து சேர்றான். அவனால இப்ப சரியா கூட நடக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் முட்டி மோதிக்கிட்டு ஒரு வழியா உள்ள வரான். அந்த சுப்ரீம் டீமனோட எனர்ஜியை நான் முழுசா எடுத்துக்கிட்ட அப்புறம் கூட என் உடம்பு இன்னும் சரியாகாத மாதிரி தான் தெரியுது. பாஸ்டுக்கு, அதாவது கடந்த காலத்துக்கு வந்த அப்புறம் இப்பதான் முதல் முறையா ஒரு சண்டையில என் மொத்த பலத்தையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது உண்மையாலே ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம்தான். பேயிற அந்த ஒரு மழை துளியும் என் உடம்புல அப்படியே ஊசியால குத்துற மாதிரி செம வலியா இருக்கு. இந்த ஸ்டாஃபும் இந்த மூட்டையும் இப்போ எனக்கு ஒரு பெரிய மலையை தூக்குற மாதிரி ரொம்ப பாரமா இருக்கு. எனக்கு இப்போ அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் எங்கேயாவது படுத்து தூங்கணும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அவன் அப்படி ரொம்ப டயர்டா கண்ணை மூடும்போது அவனுக்கு முன்னாடி அந்த யுஐ நிக்கிற மாதிரி ஒரு விஷன் தெரியுது. அவ சுஜிய பார்த்து, டைகர் பிட் செக்ட்டுக்கு உன்னை வரவேற்கிறோம், நாம எல்லாரும் ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அடுத்த செகண்ட் சுஜி அப்படியே ஷாக் ஆகி கண்ணை திறந்து பார்த்துறான். அவன் முன்னாடி பார்த்து சொல்றான், இந்த இடம் எனக்கு கொஞ்சமும் செட் ஆகாது, இது எனக்கு ஏத்த இடமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலியை தாங்கிக்கிட்டு முன்னாடி போறான். டைகர் பிட் செக்ட் அப்படின்ற அந்த இடத்த தான் இப்போ காட்டுறாங்க. அந்த செக்டுக்குள்ள யூஏ அவரோட டேபிள்ல ரொம்ப சோகமா ஏதோ ஒரு பெரிய கவலையில ஆழ்ந்து போய் உக்காந்துட்டு இருக்கா. அவ அப்படியே ஜன்னலை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கா. இது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேர்ல்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பவர் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் சக்தி அதிகமா இருக்கோ அவங்க மட்டும்தான் இங்க தலை நிமிர்ந்து வாழ முடியும். மத்தவங்க எல்லாரும் அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு அவ மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்கா. இங்க ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கிறதுல தப்பில்லை. ஆனா அந்த நல்ல மனுஷன் ஒருபோதும் வீக்கா பலவீனமா இருக்கவே கூடாது. அவன் எவ்வளவு அடி வாங்கினாலும் கடைசி வரைக்கும் அவனோட கொள்கையிலையும் நம்பிக்கையிலையும் உறுதியா இருக்கணும். இதையெல்லாம் என்னோட ஃபாதர் ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டாரு. இப்போ என்னோட முறை.
நானும் இதை ஒத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அவ கையில ஒரு லெட்டரை வச்சிருக்கா. அதுதான் அந்த முரிம் அலன்ஸோட டானுங் அகாடமி அவளுக்கு கொடுத்த அப்ரூவல் லெட்டர். இந்த அகாடமி பத்தி சொல்லணும்னா இது சாதாரணமானது இல்ல. இத டைரக்டா முரிம் அலன்ஸ் தான் ரன் பண்றாங்க. இங்க 16 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற பசங்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணி சேர்த்துப்பாங்க. அவங்களுக்கு அங்க கொடுக்கப்படுற ட்ரைனிங் ரொம்ப கடுமையா இருக்கும். ஆனா அந்த ட்ரைனிங் முடிஞ்சு வெளியே வர்றவங்க செம டேலண்டடா இருப்பாங்க. அவங்க தான் இந்த உலகத்தையே வழி நடத்துற பவர்ல இருப்பாங்க. யூஏ அந்த லெட்டரை திரும்ப திரும்ப பார்த்துட்டு அவ தலையில கைய வச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. யாருக்கும் தெரியாம ஒரு ரகசியமா தான் நான் போய் இந்த அகாடமி டெஸ்ட் எழுதினேன். ஆனா நிஜமாவே அதுல நான் பாஸ் ஆயிட்டேங்கிறத இப்பவும் என்னால நம்ப முடியல. இது கனவா இல்ல நிஜமான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறா. அவளோட பிளான் என்னன்னா, இந்த அகாடமில சேர்ந்து புது டெக்னிக்ஸை கத்துக்கிட்டு அதே சமயம் நம்ம செக்டையும் சூப்பரா கவனிச்சுக்கணும், நம்ம செக்டை பெருசாக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா இப்பதான் ஒரு இடியாப்ப சிக்கல் வந்திருக்கு. இந்த அகாடமியோட ஃபீஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த காசு மட்டும் இப்போ என்கிட்ட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம செக்ட் நிலைமை இப்படி இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டே அந்த பழைய சீனை யோசிச்சு பார்க்கறா. கொகோரியோ அவகிட்ட ஒரு காயினை அலட்சியமா தூக்கி போட்டுட்டு போவார்ல, அதை நினைச்ச உடனே அவளுக்கு கோவம் வருது. உடனே தலைய வேகமா ஆட்டிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்னும் வேணாம், அவன் போட்ட பிச்சை எனக்கு தேவையில்லைன்னு சொல்றா. நம்ம டைகர் பிட் செக்ட் மக்கள் எல்லாரும் நிம்மதியா நல்லா இருக்கிற வரைக்கும் எனக்கு வேற எந்த சொத்தும் முக்கியம் கிடையாது. அவங்க உயிரோட பத்திரமா இருக்கிறதே எனக்கு பெரிய விஷயம்தான். வேற எதுக்காகவும் நாம வருத்தப்படக்கூடாதுன்னு மனசை தேத்திக்கிறா. இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அவ ரூம் ஜன்னலை மெதுவா ஓபன் பண்றா. உள்ள கொஞ்சம் நல்ல காத்து வந்தா மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு. வெளியே இருக்கிற அந்த மரங்களையும் செடிகளையும் பார்த்துக்கிட்டே, என் மூடு ரொம்ப அப்செட்டா இருக்கு, ஒருவேளை வெளியே ஒரு வாக் போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுமோன்னு நினைக்கிறா. ஆனா என்ன கொடுமைன்னா, அவ காலை வெளியே வச்ச அடுத்த செகண்டே திடீர்னு வானம் இருட்டி பெரிய மழை பெய்ய ஆரம்பிக்குது. அவ அப்படியே மழையில நனைஞ்சுக்கிட்டே வானத்தை பார்த்து கத்துறா. ஏண்டா இந்த வானிலை இப்படி என் மேல விளையாடிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே நான் கஷ்டத்துல இருக்கேன், இப்ப என் மேல ஏன் உனக்கு இவ்வளவு கோவம்? இது கொஞ்சம் ஓவரா இல்ல? ஒரு நிமிஷம் கூட என்னால நிம்மதியா இருக்க முடியலையேன்னு சத்தம் போடுறா. அங்க நிக்கிற அவளோட குதிரை வேற தண்ணிய அப்படியே காலை வச்சு தண்ணி அவ மேல தெளிக்குது. அதை பார்த்துட்டு, உனக்கு என்ன அவ்வளோ ஜாலி மூடா? நான் இங்க உயிரை விட்டுட்டு இருக்கேன், நீ என்ன விளையாட்டு காட்டிட்டு இருக்கேன்னு மிரட்டுறா. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்துல இருக்கிற புதருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் கேக்குது. உடனே என்னன்னு பாக்குறதுக்காக குதிரைய மெதுவா கூட்டிட்டு அந்த சத்தம் வந்த திசையில போறா. ஆனா அவ ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போதும் அங்க தரையில ரத்தம் உறைஞ்சிருக்கிறத பாக்குறா. யூஏக்கு அதை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் ரத்தம் உறைஞ்சு போயிடுச்சு. ஒன்னும் புரியாம ரொம்ப பயந்து போய், இது என்ன ரத்தம்? இவ்வளவு ரத்தம் இங்க எப்படி வந்துச்சு? யாராவது செத்துட்டாங்களா? இல்ல நம்ம டைகர் பிட் செக்டுக்குள்ள எவனாவது அத்துமீறி வந்துட்டானா? யாராவது அடிபட்டு இங்க தஞ்சம் புகுந்திருப்பாங்களோன்னு பதட்டத்துல யோசிக்கிறா. ஆனா அங்க முன்னாடி கொஞ்ச தூரத்துல பார்த்தா ஒரு கருப்பு உருவம் சிலையாட்ட நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அவளுக்கு பயம் உச்சத்துக்கு போயிடுது. அவன் நடுங்கிக்கிட்டே கேக்குறா, நீ மனுஷனா இல்ல பேயா? எதுவா இருந்தாலும் வெளியே வான்னு பயந்து போய் கேக்குறா. அங்க முன்னாடி மழையில நனைஞ்சு நிக்கிறது நம்ம ஹீரோ சூஜி தான். அவன் ரொம்ப நிதானமா அவளை பார்த்து கேக்குறான், நான் உனக்கு எப்படி தெரியறேன்? ஒருவேளை நான் பேயா தெரிஞ்சா அப்படியே நினைச்சுக்கோ, இல்ல மனுஷனா தெரிஞ்சா அப்படியே நினைச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப கூலா ஒரு விதமான மர்மத்தோட சொல்றான். அதுக்கு யுவை பயத்துல சொல்றா, இவ்வளவு ரத்தக்கரையோட இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா நீ ஒரு பேயா தான் இருப்ப அப்படின்னு அடிச்சு சொல்றா. சூஜி இதை கேட்ட உடனே அவனோட முகமே ஒரு மாதிரி மாறிடுது. அவன் மெதுவா குனிஞ்சு அவனோட ட்ரெஸ்ஸை பார்க்கறான். ஏன்னா அவன் ட்ரெஸ் முழுக்க ரத்தக்கரையா இருக்கு. அது அவ ரத்தம் இல்ல, அவன் கொன்னவங்களோட ரத்தம். சூஜி அவகிட்ட எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பி பின்னாடி போக ஆரம்பிக்கிறான். யுவி அவனோட நடைய பார்த்த உடனே, இவன் பேய் கிடையாது, மனுஷன்தான், ஏன்னா நிழல் விழுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றா. உடனே அவ பின்னாடி இருந்து சூஜிய உரக்க கூப்பிடுறா. சூஜியும் டக்குன்னு நிக்கிறான். யுவி அவ கையில இருந்த ஒரு சின்ன பொட்டலத்தை அவன் கிட்ட தூக்கி போடுறா. சூஜி கிட்ட ரொம்ப அக்கறையா சொல்றா, இது காயத்துக்கான மருந்து, இதை வச்சுக்கோ. இது ஒன்னும் ரொம்ப காஸ்ட்லியான மருந்துலாம் கிடையாது தான். ஆனா உன்னோட இந்த காயங்களுக்கு இது கண்டிப்பா உதவும். தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோ. உனக்கு யாரு கூட சண்டை வந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இந்த மார்ஷியல் வேர்ல்ட்ல மத்தவங்கள நம்புறது ரொம்ப ஆபத்தான விஷயம்தான், அது எனக்கும் தெரியும். ஆனா கண்ணு முன்னாடி இப்படி ரத்த வெள்ளத்துல கஷ்டப்படுற ஒருத்தரை என்னால அப்படியே விட்டுட்டு போக முடியல. உனக்கு இது பிடிக்கலன்னா அங்கேயே தூக்கி போட்டுட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு அப்படின்னு கொஞ்சம் கண்டிப்பா சொல்றா. சூஜி இதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு சின்ன சிரிப்பு வந்துடுது.
யுவை கொடுத்த அந்த பொட்டலத்தை எடுத்து அவனோட ட்ரெஸ்ஸுக்குள்ள ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறான். அப்புறம் அவனும் சும்மா இருக்காம அவன்கிட்ட இருந்த ஒரு ரத்தம் படிந்த பொட்டலத்தை வெளியே எடுத்து யுவை கிட்ட வேகமா தூக்கி போடுறான். யுவை இதை பார்த்த உடனே ஷாக் ஆகி பின்னாடி போயிடுறா. பயந்து போய் கேட்டுறா, இதுக்குள்ள என்ன இருக்கு? நான் ஜஸ்ட் உனக்கு உதவிதான் பண்ணேன், என்கிட்ட ஏன் இதை கொடுக்குற அப்படின்னு வார்த்தை வராம இழுக்கிறா. சூஜி சத்தமா அதிகாரமா சொல்றான், இதை நீயே வச்சுக்கோ, இது உனக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல அங்கிருந்து கிளம்புறான். யுவை அவனை நிறுத்த ட்ரை பண்றா. ஆனா அந்த பொட்டலத்துல இருக்கிற ரத்தத்தை பார்த்து ரொம்ப பயப்படுறா. அவன் மனசுக்குள்ளேயே 1000 விஷயங்களை நினைச்சுக்கிறான். இதுக்குள்ள என்ன இருக்கும்? இதோட சைஸை பார்த்தா, அப்புறம் இதிலிருந்து வர அந்த பயங்கரமான ரத்த வாடையை பார்த்தா, ஒருவேளை இதுக்குள்ள யாரோட தலையாவது இருக்குமோ, இல்ல அந்த கோகோரியோவோட தலையை வெட்டி எடுத்துட்டு வந்திருப்பானோன்னு பயப்படுறா. சீக்கிரம் இதை என்னன்னு செக் பண்ணிட்டு பெரியவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு கை காலெல்லாம் நடுங்க ரொம்ப பயந்துகிட்டே கையை நீட்டி கண்ணை இறுக்க மூடிக்கிட்டு அந்த பொட்டலத்தை மெதுவா பிரிக்கிறா. ஆனா அடுத்த செகண்ட் கண்ணை திறந்து பார்த்தா அவளுக்கு செம ஆச்சரியம். அவ கண்ணே கூசுது. ஏன்னா அதுக்குள்ள யாரோட தலையும் கிடையாது. அதுக்கு பதிலா பயங்கரமா தங்க காசுகள் ஜூலிக்குது. அவளுக்கு உடனே அந்த பழைய விஷயம் ஞாபகம் வருது. அட, இது நம்ம டைகர் பிட் செக்டோட அந்த ஃபண்ட் ஆச்சே. அந்த ஸ்டாஃப் டீமன் திருடிட்டு போன நம்ம செக்ட் காசு இல்ல இது. நான் அவளுக்கு டக்குன்னு புரியுது. உடனே ஆச்சரியத்துல பின்னாடி திரும்பி சூஜியை பாக்குறா. சூஜி அப்ப அந்த இடத்தோட ஒரு பெரிய பள்ளத்துக்கு பக்கத்துல ஓரத்துக்கு போயிட்டான். யுவை வேகமா ஓடிப்போய் சூஜியை நிக்க சொல்லி கத்துறான். அந்த பள்ளத்தோட ஓரத்துல போய் எட்டி பாக்குறா. உனக்கு இந்த காசு எங்கிருந்து கிடைச்சது, நீ யாருன்னு கேக்குறா. ஆனா அங்க பார்த்தா சூஜி கிடையாது. அவன் ஒரு புகை மாதிரி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டான். அங்க வெறும் மழையில நனையிற ரத்தக்கரை மட்டும்தான் மிச்சம் இருக்கு. யுவை காத்துல கத்துறா, நீ யாரு? இங்க என்னதான் நடக்குது? கோகோரியோ தான் அந்த ஃபண்ட் காசை திருடிட்டு போனான். ஆனா இப்போ நீ வந்து என்கிட்ட இந்த காசை குடிக்கிற. ஆனா நீ யாருன்னு கூட சொல்லாம இப்படி ஒரு நிமிஷத்துல காணாம போயிட்டியேன்னு புலம்புறா. அடுத்து ஒரு பில்டிங் மாடியில ஒரு பெரிய ரத்தக்கரையை காட்டுறாங்க. அங்க சூஜி அப்படியே உடம்புல தெம்பு இல்லாம விழுந்து வாரிக்கிட்டு செவுத்த புடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு மூச்சு வாங்குது. ஒரு இடத்துல நின்னு தன்னை பேலன்ஸ் பண்ணிக்கும்போது அவனோட மார்ஷியல் சென்ஸ் மூலமா யாரோ பின்னாடி வர மாதிரி ஒரு உணர்வு வருது. உடனே அவனோட வெப்பன்ஸை வெளியே எடுக்கிறான். இந்த நைட் நேரத்துல இங்க யாரு வந்திருப்பா? ஒருவேளை அந்த செக்டாளுங்களான்னு யோசிக்கிறான். அப்ப சூஜிக்கு பின்னாடி பூதியான் அவனோட பேரை சத்தமா சொல்லிக்கிட்டே பதட்டமா ஓடி வரான். சூஜி அவனை பார்த்துட்டு, ஐயோ, மறுபடியும் இந்த லூசு பையனா? இன்னைக்கு இவன் கூட சண்டை போடுறதுக்கோ இல்ல விளையாடுறதுக்கோ எனக்கு சுத்தமா தெம்பில்லையேன்னு நினைக்கிறான். ஆனா பூதியான் விடாம ஓடி வந்து சூஜியோட கைய ரொம்ப டைட்டா புடிச்சுக்கிறான். இவ்வளவு நேரம் எங்க போன? நான் உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாம் ஆறி போயிட்டு இருக்கு. உன்னை காணாம நான் எவ்வளவு தேடினேன்னு சொல்றான். சூஜியோட உடம்புல இருக்கிற அந்த ஆழமான காயங்களை பார்த்துட்டு பூதியான் அதிர்ந்து போயிடுறான். உன்னை யார் அடிச்சது? இவ்வளவு ரத்தம் வருதே, இவ்வளவு பெரிய காயம் இருக்கே. எந்த தைரியத்துல என் தம்பி மேல ஒருத்தன் கை வச்சான்? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னை அடிச்சு அவன் எனக்கு நேரடியா சேலஞ்ச் பண்ணிருக்கான். அவனை நான் விடமாட்டேன்னு கத்துறான். சூஜி அவன்கிட்ட இருந்து கையை கஷ்டப்பட்டு விடுவிச்சுக்கிட்டு, கொஞ்சம் வாயை மூடுறியா? நான் சொல்றதெல்லாம் கமாண்டர் ஷூ கிட்ட இருந்து வாங்கிட்டு வான்னு ஒரு பெரிய லிஸ்ட சொல்றான். அதுல நிறைய அரிய வகை மூலிகை பேர் இருக்கு. பூதியான் அதெல்லாம் ஒரு பேப்பர்ல வேகமா எழுதிக்கிட்டு, இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கே, என்னால இதெல்லாம் எப்படி கொண்டு வர முடியும்? இதெல்லாம் எங்க போய் தேடுறது? எனக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதேன்னு கேக்குறான். சூஜி மறுபடியும் எரிச்சலோட சொல்றான், நான் தான் சொன்னல கமாண்டர் ஷூ கிட்ட போன்னு, அங்க எல்லாமே கிடைக்கும்னு. பூதியான் அந்த கமாண்டர் ஷூ பேரை கேட்ட உடனே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டான். அவங்களா? அவங்க நம்மளோட எஸ்காட் வாரியராச்சே. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க கிட்ட போய் நான் எப்படி இதெல்லாம் கேக்குறதுன்னு சூஜி மேல பயத்துல கத்துறான். சூஜி சொல்றான், இது என்னோட ரிக்வெஸ்ட் அப்படின்னு போய் சொல்லுன்னு. அவங்க கண்டிப்பா தருவாங்கன்னு. ஆனா பூதியான் ஏதோ லவ் லெட்டர் கொடுக்க சொல்ற மாதிரி ஒரு மாதிரி போதையில இருக்கிற மாதிரி பேசுறான். ஒரு அழகான பொண்ண மேல நான் எப்படி கை வைப்பேன்? அவங்க கிட்ட எப்படி பேசுவேன்னு லூசுத்தனமா கேக்குறான். அப்புறம் சரி, என் உயிரை காப்பாத்தினவன் கேக்குறான். எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கான். கொஞ்சம் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஒரு வழியா ஒத்துக்கிறான். சரி, நான் அவங்க கிட்ட போய் என்னன்னு சொல்லணும்னு கேக்குறான். சூஜி சொல்றான், அசிஸ்டன்ட் தான் என்ன அனுப்பி வச்சாருன்னு சொல்லுன்னு. பூதியான் இதை கேட்ட உடனே அதுக்கு பதிலா குதிரை லாயத்துல வேலை பார்க்குற ஒரு சாதாரண பையன் அனுப்புனாருன்னு சொல்றது இன்னும் நல்லா இருக்குமே, அதுதான் உண்மைன்னு கிண்டல் பண்றான். பூதியான் அங்கிருந்து போன உடனே சூஜிக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான ரெட் கலர் எனர்ஜி தீப்பிழம்பு மாதிரி வெளியே வருது. சூஜி அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணிட்டு, இப்போ என்கிட்ட 10வது ஸ்டேஜ் டெமானிக் டைட்டில் QI இருக்கு, இது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றான். சூஜிக்கு முன்னாடி அவனோட மனக்கண்ணுல ஒரு பெரிய இரும்பு கதவு இருக்கு. இதை திறக்கிறதுக்கு இப்போ என்ன வேணும்னு தீவிரமா யோசிக்கிறான். உடனே அவனோட உடம்புல இருக்கிற அந்த நச்சு அழுக்குகளை எல்லாம் சுத்தமா வெளியே தள்ளணும்னு நினைக்கிறான். இது ரொம்ப ஆபத்தான விஷயம்தான். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் உயிர் போயிடும். ஆனா அந்த ஸ்டாஃப் டீமன் கூட சண்டை போட்டதுக்கப்புறம் என்னோட எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு.
இதுதான் சரியான நேரம். நான் நிறைய ரத்தத்தை இழந்துட்டேன். ஆனா என்கிட்ட இருந்த அந்த எலிக்சர் இப்போ காணாம போயிடுச்சு. அது இருந்தா இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். அந்த ஸ்டாஃப் டீமனோட ஆன்மாவை வெளியே எடுத்துட்டு இதை நான் டெமானிக் டைட்டிலா மாத்த போறேன்னு சொல்லிட்டு கையால அப்படியே அந்த எனர்ஜியை அமுக்குறான். அந்த ஆன்மா அப்படியே சூஜியோட உடம்புக்குள்ள ஒரு மின்னல் மாதிரி போகுது. சூஜி அங்கேயே தரை மேல உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அங்க பூதியான் மறுபடியும் மூச்சு வாங்க ஓடி வந்து சூஜியை கூப்பிடுறான். பூதியான் கமாண்டர் ஷூ கிட்ட போன அந்த காட்சியை ஞாபகப்படுத்துறான். கமாண்டர் ஷூ, இவனை பார்த்து யாரு நீ, எதுக்கு இங்க வந்தன்னு கேக்குறாங்க. சூஜிக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க முகம் அப்படியே மாறிடுது. ரொம்ப பதறாங்க. ஆனா சூஜிக்கு ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்கும். அவன் சாதாரண ஆள் இல்லைன்னு அவங்களுக்கு புரியுது. அதனால உனக்கு வேற ஏதாவது வேணும்னா தயங்காம என்கிட்ட வந்து கேளுன்னு அவங்க பூதியான் கிட்ட சொல்லியிருக்காங்க. பூதியான் இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சூஜி கிட்ட சந்தேகமா கேக்குறான், உங்களுக்குள்ள ஏற்கனவே அப்படி என்ன பழக்கம் இருக்கு? அவங்க ஏன் உனக்காக இவ்வளவு இறங்கி வர்றாங்கன்னு கேக்குறான். ஆனா சூஜி திடீர்னு அவனுக்கு முன்னாடி ஒரு நிழல் மாதிரி வந்து வாய மூடு, இப்போ சைலண்டாருன்னு சொல்றான். பூதியான் கொண்டு வந்த அந்த மூலிகை பொட்டலத்தை வேகமா வாங்கிட்டு சூஜி ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறான். நான் வெளியே வர்ற வரைக்கும் யாரையும் எக்காரணத்தை கொண்டு உள்ள விடாத. ஒருவேளை யாராவது மீறி வந்தா இல்ல ஏதாவது பெரிய பிரச்சனைனா கமாண்டர் ஷூ கிட்ட போய் ஹெல்ப் கேளுன்னு சொல்லிட்டு போறான். பூதியான் முகம் ஒரு மாதிரியாகி, சரிடா தம்பி அப்படின்னு அவன் போறதையே ஏக்கமா பாக்குறான். ரூம்குள்ள சூஜி தியானத்துல மூழ்கிடுறான். இந்த ஸ்டேஜை மட்டும் நான் கிராஸ் பண்ணிட்டேன்னா நான் அடுத்த லெவலுக்கு போயிடுவேன். என்னை யாராலும் நிறுத்த முடியாது. இந்த கலையை நான் யூஸ் பண்ணும்போது இதை யாருமே டெமானிக் ஆர்ட்ஸ்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் இதை மாத்தி வச்சிருக்கேன். இந்த சூப்பர் பவர் கலையை கண்டுபிடிச்சவர் இப்போ எங்க இருப்பாரு? அவரையும் இந்த உலகம் வேட்டையாடிட்டு இருக்குமா, இல்ல அவரும் யுவை மாதிரி நிறைய நல்ல சீடர்களை தேடிட்டு இருப்பாரான்னு யோசிக்கிறான். அப்படியே அவனோட பழைய லைஃப் அவனுக்குள்ள ஒரு சினிமா மாதிரி ஓடுது. அவன் ஒரு சோல்ஜரா இருந்த அந்த போர்க்காலம். அங்க அவன் அந்த காக்ஃபூவை முதல் முறையா மீட் பண்ண அந்த தருணத்தை நினைச்சு பார்க்கறான். சூஜி அப்படியே அந்த கனவு உலகத்துல போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி அந்த பெரிய கதவு மறுபடியும் வருது. சூஜி அதை திறக்க முழு பலத்தோட ரெடி ஆகும்போது பின்னாடி இருந்து ஒரு சின்ன குரல் கேக்குது. நீ எங்க போறன்னு ஒரு குட்டி பையன் கேக்குறான். அது வேற யாரும் இல்ல, சின்ன வயசு யுவே தான். அவ சூஜி கிட்ட ஏதோ ஒரு பொட்டலத்தை தூக்கி போடுறா. அது ஒரு காலு, அதாவது ஒரு வகையான சாப்பாடு. அத சூஜி காத்துல அப்படியே பிடிச்சுக்கிறான். நீ போறதா இருந்தா போ, ஆனா எங்க போனாலும் நல்லா இரு என் அன்பு பிரதர் அப்படின்னு அவர் ரொம்ப உருக்கமா சொல்றா. உடனே சூஜி அதிர்ச்சியில கண்ணை திறந்து பார்க்கறான். அவ உடம்புல இருந்து எல்லா கருப்பு அழுக்கும் வெளியே வந்துருச்சு. அவனோட ஸ்கின் இப்ப புதுசா ஜொலிக்குது. நான் சக்சஸ் ஆகிட்டேன். அந்த குண்டு பையன் பூதியான் கதவை வெளியே நல்லா தான் காவல் காத்திருக்கான்னு அவனுக்கு புரியுது. கதவை திறந்து வெளியே வரும்போது பூதியான் அங்கேயே தரை மேல கொரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கான். சூஜி உடம்புல இருந்து அந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்ததுனால ஒரு மாதிரி விசித்திரமான நாற்றம் வருது. அதனால பூதியான் மூக்க பிடிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிறான். சூஜியை பார்த்துட்டு, நீ இப்போ ஓகேவா? ஆனா உன் மேல ஏன் இவ்வளவு மோசமான ஸ்மெல் வருது? குளிக்கவே மாட்டியான்னு கேக்குறான். சூஜி எதையும் காதுல வாங்காம அவனோட அடுத்த பிளான் பண்றான். இப்ப நான் முழு சக்தியோட ரெடி ஆகிட்டேன். இனிமே அந்த டாவ் கிளானுக்கு போகணும். என் பழி வாங்குற அந்த பெரிய படலத்துல இதுதான் 3வது முக்கியமான ஸ்டேஜ். அடுத்து நான்காங் கிளான் பத்தி இங்க சொல்றாங்க. இப்போ இந்த கதையில ஒரு சின்ன மாற்றம் பண்ணிருக்காங்க. டைகர் பீ செக்ட ஹோஜாங் செக்ட்னு மாத்திருக்காங்க. ஆனா நம்ம பழைய கதையோட ஒத்து போகணுன்றதுக்காக டைகர் பீ செக்ட்னே சொல்லுவோம். நாம்காங் கிளான்ல இருந்து ஒரு ராஜ மரியாதையான இன்விடேஷன் நம்ம செக்டுக்கு வந்திருக்கு. அவங்க ஒரு பெரிய விருந்த அவங்க மாளிகையில ரெடி பண்றாங்க. யுவையோட அப்பாவும் அம்மாவும் இத பத்தி ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக அவங்க திடீர்னு நம்மள கூப்பிடுறாங்க? ஒருவேளை அந்த ஜூ ஃபேமிலி இப்போ காணாம போனதுனால அந்த இடத்துல நம்மள வச்சு வேலை வாங்க போறாங்களான்னு சந்தேகப்படுறாங்க. நாம எந்த தப்பும் பண்ணலனாலும் இந்த பெரிய கிளான் ஆளுங்க நம்மள ஒரு மாதிரி கீழ்த்தரமா தான் பாப்பாங்க. ஏன்னா மார்ஷல் வேர்டுல பவர் தான் சட்டத்தை தீர்மானிக்கும். நீ வீக்கா இருந்தா அவங்க உன்னை மிதிக்கத்தான் செய்வாங்க. நாம்காங் கிளான் ஒரு இமயமலை மாதிரி நமக்கு முன்னாடி நிக்குது. அவங்கள பகைச்சிக்க முடியாது. அப்போ அவங்க அம்மா ஒரு நியூஸ் சொல்றாங்க. நாம்காங் கிளான் பொண்ணுக்கு அந்த பெரிய அகாடமில சீட்டு கிடைச்சதாம். அவ இப்ப படிச்சு முடிச்சுட்டு பெருமையா திரும்பி வந்திருக்கா. அவ பேரு நாம்காங் யூல். அந்த விருந்துல அவங்க பொண்ணோட திறமையை எல்லாருக்கும் காட்டி பெருமைப்பட போறாங்க. யுவேயோட அப்பா ஒரு பெருமூச்சோட சொல்றாரு, நம்ம பொண்ணு யுவேயும் ஒன்னும் அவளுக்கு குறைஞ்சவ கிடையாது. அவளும் புத்திசாலிதான். ஆனா அவளுக்கு கிடைச்ச ஒரே பெரிய குறை என்னன்னா, என்னையும் உன்னையும் போல ஒரு சாதாரண வசதி இல்லாத அப்பா அம்மா கிடைச்சதுதான். நான் ஒரு அப்பாவா இதுக்காக ரொம்ப அசிங்கப்படுறேன். அவளை இன்னும் மேல கொண்டு போக முடியலேன்னு கவலைப்படுறாரு. அப்போ யுவே அங்க ரொம்ப சந்தோஷமா ஓடி வர்றா. யுவே வேகமா கதவை திறந்துட்டு அப்பான்னு சத்தமா கூப்பிடுறா.
அவங்க அப்பா அவளை பார்த்துட்டு என்னம்மா இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன்னு கேட்குறாரு. ஆனா யுவே சொல்றா, இது சாதாரண விஷயம் இல்லப்பா, இதோ பாருங்கன்னு ஒரு லெட்டரை நீட்டுறா. அது அந்த அகாடமியோட கன்ஃபார்மான இன்விடேஷன் லெட்டர். அவங்க அப்பா அம்மாவுக்கு அதை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம், கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. ஒரு பெரிய பார்ட்டி நம்ம செக்ட்ல வைக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இவை முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு அந்த அகாடமி ஃபீஸை பத்தி மெதுவா கேட்குறா. அவங்க அப்பா அவளை தேத்தி சொல்றாரு, எதை வித்தாவது நான் பிச்சை எடுத்தாவது உன்னை நான் அங்கே படிக்க வைப்பேன், நீ கவலைப்படாதேன்னு. ஆனால் யுவை அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு சூஜி அவகிட்ட கொடுத்த அந்த ரத்தம் படிந்த பொட்டலத்தை இப்போ அவங்க முன்னாடி பிரித்து காட்டுறா. அதில் இருக்கிற அந்த தங்க காசுகளை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. நம்ம திருடு போன செக்ட் காசெல்லாம் இங்கே இருக்குப்பா, இதோ நான் கொண்டு வந்துட்டேன்னு சொல்றா. அடுத்த சீன்ல ஒரு அழகான ஏரி பக்கத்தில் சூரியன் மறையிற நேரத்தில் யுவேயும் சூஜியும் உட்கார்ந்துட்டுட்டாங்க. இங்கே யுவை சூஜிய சுய் அப்படின்னு செல்லமா கூப்பிடுறா. சுய், நீ இந்த செக்டுக்கு வந்த உடனே எல்லாமே நல்லா நடக்குது, நீ என்னோட லக்கி சாம் அப்படின்னு யுவே அவன்கிட்ட ரொம்ப நெருங்கி வந்து ஆசையா பேசுறா. ஆனா சூஜி ஒரு பாறை மாதிரி அவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அவன் ஏதோ ஒரு வெறியில இருக்கான். யுவேக்கு கோபம் வந்து சூஜியை ஒரு அடி போட்டு, நான் உன்கிட்ட எவ்வளோ நேரமா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடான்னு எதையோ யோசிச்சுட்டு இருக்கேன்னு பேக்குறா. சூஜி சொல்றான், நான் சும்மா தான் வானத்தை பார்த்துட்டு இருந்தேன்னு. ஆனா அவன் மனசுக்குள்ள நாம்காங் கிளானை எப்படி வேரோட அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். யுவை அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு பழைய கதையை சொல்றா. அந்த நாம்காங் எல்டர் தான் அந்த மோசமான பிளாக் டவ் செக்டு கூட சேர்ந்து நம்ம செக்டை அழிச்சு நம்ம பேரை கெடுத்தாருன்னு. அந்த நாம்காங் கிளான் இப்போ அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அவங்க ஒரு சூப்பர் பவர் ஹவுஸ் மாதிரி. மற்றவங்களோட சண்டையில தலையிட்டு நியாயம் பேசுற மாதிரி உலகத்துக்கு நடிப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க தான் எல்லா தப்புக்கும் காரணமா இருக்கிற ரொம்ப கரப்டானவங்க. அவங்க எல்டர் ஹூ ஏ ஹாங் தான் சூஜியை போன ஜென்மத்துல முதுகுலியே கத்தியால குத்துன ஒரு துரோகி. சூஜிக்கு அதை நிலச்ச உடனே அவனோட நரம்பெல்லாம் புடைக்குது, பயங்கரமா கோபம் வருது. யுவை கேட்குறா, அந்த குதிரை லாயத்து பசங்க இன்னமும் உன்னை அடிச்சு தொல்லை பண்றாங்களான்னு. சூஜி இப்போ அவங்கள பத்தி கவலைப்படலை, இல்லைன்னு ஒத்த வார்த்தையில சொல்றான். யுவை அவன்கிட்ட ஆசையா கேட்குறா, நீயும் என் கூட அந்த பெரிய அகாடமிக்கு வர்றியான்னு. பழைய வாழ்க்கையில யுவை கிட்ட காசு இல்லை, அதனால அவ போக முடியாம இங்கேயே இருந்து செத்து போயிட்டா. ஆனா இப்போ அவ போறா. அங்க போனா பெரிய பெரிய ஆளுங்களோட கனெக்ஷன்ஸ் கிடைக்கும், அதை வச்சு நம்ம செக்டை உலகத்துக்கே தெரிய வைக்கலாம்னு சொல்றா. சூஜி கிட்ட, நீயும் ரொம்ப டேலண்டட் தான், நீயும் அங்க வந்தா நாம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம்னு கூப்பிடுறா. சூஜிக்கு ஒரு சின்ன சிரிப்பு வருது. அவளோட இந்த கனவை இந்த ஜென்மத்திலேயாவது அவ அடையட்டும், நான் அவளுக்கு பின்னாடி இருப்பேன்னு நினைக்கிறான். நீ வர்றியான்னு யுவை திரும்ப கேட்கும்போது சிட்டுவேஷனை பொறுத்து இருக்குன்னு மழுப்புறான். அகாடமி இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு, கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது வேலை இருந்தா சீக்கிரம் முடிச்சிருன்னு யுவை சொல்றா. யாருக்காவது ஏதாவது காசு கொடுக்க வேண்டியிருந்தா என்கிட்ட கேளுன்னு சொல்றா. சூஜி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு சொல்றான், ஆமா, நான் இன்னும் சில பேருக்கு பெரிய கடனை திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கு, அதை கொடுக்காம என்னால் இங்கேருந்து போக முடியாதுன்னு. யுவை பயந்து போய், என்னடா இது, யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கியான்னு கேட்குறா. பரவாயில்ல, நானே அந்த காசை கொடுத்துட்றேன்னு சொல்றா. ஆனா சூஜி சொல்றான், இல்ல, இது அந்த மாதிரி கடன் இல்ல, இந்த கடனை நான் நேர்ல போய் திருப்பி கொடுக்கணும். ஒவ்வொரு காயினும் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் எனக்கு அவங்க தரணும், அதை நான் வட்டியும் முதலுமா வசூல் பண்ணாம விடமாட்டேன்னு வெறியோட சொல்றான். அடுத்து அந்த ஆடம்பரமான நாம்காங் கிளான் மாளிகையை காட்டுறாங்க. டைகர் பிட் செக்ட் மக்கள் அவங்க குதிரை வண்டியில அங்க வர்றாங்க. பூதியான அந்த மாளிகையை பார்த்துட்டு வாயை பொளக்குறான். இது வீடுதானா இல்ல அரண்மனையா, இவ்வளோ பெருசா இருக்கு, இங்க வேலை பார்க்குற வேலைக்காரங்க கூட எவ்வளோ அழகா இருக்காங்களேன்னு லூசு மாதிரி பேசுறான். அப்புறம் அவங்க பின்னாடி பார்த்தா சூஜியை அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ரவுண்டு கட்டி நின்னுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் சூஜியோட முகத்தை பார்த்துட்டு, இவன் எவ்வளோ அழகா இருக்கான், இவன் யாருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்றாங்க. பூதியான் இதை பார்த்துட்டு பொறாமையில செம காண்டாவறான். ஆனா சூஜி டக்குன்னு அங்கிருந்து ஒரு மேஜிக் மாதிரி எஸ்கேப் ஆகி பூதியான் தோள் மேல கைய வச்சுட்டு, இந்த பொண்ணுங்களை எல்லாம் நீயே சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறான். அந்த பொண்ணுங்க எல்லாம் பூதியான் கிட்ட, அந்த அழகான சூப்பர் பையன் எங்க போனான்னு கேட்குறாங்க. பூதியான் தான் தொப்பையை தட்டிக்கிட்டு, அழகான பையன்னா அது நான் இல்லையான்னு கேட்குறான். அவ்வளோதான், அந்த பொண்ணுங்க எல்லாம் அவனோட மூஞ்ச பார்த்துட்டு சீ சீனி திட்டிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. பூதியான் அழுதிக்கிட்டே சூஜியை திட்டுறான். உனக்கு வந்தா தக்காளி சட்னி, எனக்கு வந்தா ரத்தமானு புலம்புறான். அடுத்த சீன்ல சூஜி ஒரு உயரமான மாடி மேல யாருக்கும் தெரியாம உட்காந்துட்டு கீழே நடக்கிறத கவனிச்சிட்டு இருக்கான். கீழே ஒரு முரடன் மற்ற வேலைக்காரங்களை மிரட்டி அடிச்சு வேலை வாங்கிட்டு இருக்கான். ஒரு ஏழை பையனை போட்டு மிதிக்கிறான். இந்த மாமிசம் எவ்வளவு விலை உயர்ந்ததுன்னு உனக்கு தெரியுமா, உன் முழு உடம்ப வெட்டி வித்தா கூட இதுக்கு ஒரு துண்டு மாமிசத்துக்கு ஈடாகாதுன்னு கத்துறான். அவன் இன்னொருத்தங்கிட்ட கேட்குறான், அந்த பலி கொடுக்க வேண்டிய விசேஷ மிருகத்தை ரெடி பண்ணிட்டியான்னு. அவன் பயந்து போய் சொல்றான், ஆமா எஜமானி, ஆனா அந்த ஓநாய் ரொம்ப ராட்சசத்தனமா பெருசா இருக்கு, எங்களால அதை தூக்கவே முடியலன்னு சொல்றான். அவனுக்கு இன்னும் கோபம் வந்து அவனை எட்டி மிதிக்கிறான். அப்போ அங்க இருந்த ஒரு மூடிய வண்டியில யாரோ உள்ள போன மாதிரி ஒரு சின்ன சத்தம் கேக்குது. உள்ள பார்த்தா 2 கண்ணு இருட்டுல மின்னுது.
அந்த ஆளு வேகமா உள்ள போய் எட்டி பார்க்கறான். அங்க ஒரு சின்ன ஓநாய்க்குட்டி பயந்து போய் உக்காந்துருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான ராட்சச ஓநாய் நின்னுட்டு இருக்கு. அதோட கண்ணு ரத்த செவப்பா மின்னுது. அது அவனையே முறைக்குது. அத பார்த்துட்டு அவன் பயப்படாம சிரிக்கிறான். இது ஒரு பெரிய ஜாக்பாட். இத பார்த்தா நம்ம ஃபேமிலி ஹெட் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு நிறைய பரிசு தருவாருன்னு நினைக்கிறான். திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அவனோட கழுத்துல ஒரு மெல்லிய கயிறு வந்து டைட்டா சுத்திக்குது. அவன் அத கையால எடுக்க முயற்சி பண்றதுக்குள்ள அந்த கயிறு அவனை இழுக்க அவன் வானத்துல தொங்கிடுறான். மேல இருந்து சூஜி அவன்கிட்ட சொல்றான், இந்த நாம்கோங் ஃபேமிலி கோபுரத்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு மேல இருந்து பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதான் உன்னை இங்க கூப்பிட்டேன்னு சொல்றான். அந்த ஆளு கழுத்தை நெரிச்சு மூச்சு விட முடியாம கத்துறான். சூஜி கயரை இன்னும் பலமா இழுக்கிறான். அவன் அங்கேயே துடிச்சு செத்துடுறான். சூஜி அவனோட ஆன்மாவையும் அப்படியே இழுத்து எடுத்துக்கிறான். செத்த மனுஷன்தான் ரொம்ப உண்மையா இருப்பான். ஏன்னா அவன் எதுவும் பொய் சொல்ல மாட்டான். இவன் மூலமா எனக்கு எல்லா ரகசியமும் தெரிஞ்சிடும்னு சூஜி சொல்றான். அப்புறம் பூதியான் அங்க தற்செயலா வர்றான். அவன்கிட்ட அங்க வேலை பார்க்குற சில பேர் ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த ராட்சச ஓநாயை தூக்க முடியலன்னு பூதியான கூப்பிடுறாங்க. அதுக்கு பதிலா உனக்கு இன்னைக்கு செம விருந்து சாப்பாடு தரோன்னு ஆசை காட்டுறாங்க. பூதியான் அந்த பெரிய ஓநாயை கஷ்டப்பட்டு தூக்க ஹெல்ப் பண்றான். இது ஏன் இவ்ளோ வெயிட்டா இருக்கு? ஒருவேளை இது பிரெக்னெண்டா இருக்குமோ? அதான் இவ்ளோ கனமா இருக்கோன்னு லூசு மாதிரி யோசிக்கிறான். அப்புறம் மாளிகையில மெயின் பார்ட்டி நடக்கிற இடத்த காட்டுறாங்க. நாம்கோங் கிளான் ஹெட் நாம்கோங் சயான் ஒரு சிம்மாசனத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அவரோட மூத்த பையன் நாம்கோங் பீ கிட்ட ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்காரு. அந்த ஜூ ஃபேமிலி மொத்தமா அழிஞ்சது பத்தி பேசுறாங்க. அவங்க நம்ம கிளானோட ஒரு கிளை தான். ஆனா அவங்களுக்கு அந்த பிளாக் டாவ் செக்ட் கூட கள்ள தொடர்பு இருக்குன்னு இப்போ எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குன்னு கவலைப்படுறாங்க. நாம தான் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நியாயமானவங்கன்னு மத்த உலகத்துக்கு எப்படியாவது நிரூபிக்கணும்னு அவங்க பையன் ஐடியா சொல்றான். ஆனா அந்த ஹெட் அத ஒரு சாதாரண விளையாட்டு மாதிரி ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாரு. அப்போ அவங்க செல்ல பொண்ணு நாம்கோங் யூல் அங்க தேவதை மாதிரி வர்றா. அவளை பார்த்த உடனே அவங்க அப்பா முகத்துல அவ்வளவு சந்தோஷம். ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அகாடமியில யாராவது அழகான நல்ல பையன் உனக்கு கிடைச்சானான்னு அங்க இருக்கிற தாத்தா கிண்டல் பண்றாரு. அப்புறம் இங்க நடக்க போற அந்த பயங்கரமான பிளட் ஓத் செரிமனி பத்தி பேசுறாங்க. ஒரு பெரிய மிருகத்தோட கழுத்தை வெட்டி அதோட ரத்தத்தை ஒரு பாத்திரத்துல பிடிச்சு எல்லாரும் குடிக்கணும். இதுதான் அவங்க வழக்கமா வச்சிருக்கிற சடங்கு. அந்த மிருகத்தை ஒத்த கையால வெட்டி பலி குடிக்கிறது தான் இந்த முறை யூரோட வேலை. யூல் ரொம்ப தைரியமா கண்டிப்பா நான் இதை சூப்பரா பண்ணுவேன்னு சொல்றா. அப்புறம் அவங்க எல்லாரும் விருந்து நடக்கிற ஹாலுக்கு கிளம்புறாங்க. அங்க டைகர் பிட் செக்ட் மக்கள் ஒரு மூலையில ஒதுங்கி இருக்கிறத பார்த்துட்டு இவங்களும் இந்த கூட்டத்துல வந்திருக்காங்களான்னு கேலியா யோசிக்கிறாங்க. மத்த செக்ட் ஆளுங்க எல்லாம் இவங்கள பார்த்து சிரிச்சு கேலி பண்றாங்க. இவங்க கிட்ட காசும் இல்ல, பவரும் இல்ல, வெறும் வாயால வடை சுடுறவங்க. இவங்க எப்படி அந்த பெரிய ஜூ ஃபேமிலியை அழிச்சிருப்பாங்க? கண்டிப்பா வேற யாரோ தான் அதை பண்ணியிருக்கணும்னு தப்பா பேசுறாங்க. இதை கேட்டு யுவேயோட அப்பாவுக்கு உடம்பு முழுக்க கோபம் வருது. ஆனா அடக்கிக்கிறாரு. அப்போ அங்க நாம்கோங் பெங்செங் அப்படின்ற ஒரு வில்லன் வர்றான். அவன் ஒரு தந்திரமான மோசமான ஆளு. எல்லாரும் வெளிய புகழ்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாரும் அவனை திட்டிட்டு தான் இருக்காங்க. பெங்செங் யுவேயோட அப்பா கிட்ட வந்து, இப்போ நாம 2 பேரும் ஒன்னு சேர போறோம். அதனால இனிமே நீங்க கட்ட வேண்டிய ப்ரொடெக்ஷன் ஃபீஸை டைரக்டா எங்களுக்கு கொடுத்துடுன்னு மிரட்டுற மாதிரி அசிங்கமா பேசுறான். அப்புறம் யுவேவை மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி பார்த்துட்டு, நீ ஏன் ஒரு கஷ்டப்படுறவனை வைஃப் ஆகி கஷ்டப்படணும்? அதுக்கு பதிலா எனக்கு கன்க்யூபைனா சின்ன வீடா வந்துடு, உன்னை நான் ராணி மாதிரி வச்சுப்பேன்னு ரொம்ப அசிங்கமா பேசுறான். அவனோட அசுத்தமான கையை யுவே முகத்துக்கிட்ட கொண்டு போகும்போது திடீர்னு எங்க இருந்து வந்ததோ தெரியல, ஒரு பலமான காத்து வந்து அவனை பின்னாடி தள்ளுது. பின்னாடி பார்த்தா நாம்கோங் பீ செம கோபமா வந்துட்டு இருக்காரு. பெங்செங் பயந்து போய் உடனே மழுவுறான். ஐயோ, நான் சும்மா தான் விளையாடினேன், தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றான். நாம்கோங்பி அவனை திட்டி அனுப்பிட்டு யுவையோட அப்பா கிட்ட வந்து அவங்க ஃபேமிலி சார்பா மன்னிப்பு கேட்கிறாரு. அப்புறம் யுவைய ரொம்ப உன்னிப்பா பார்க்கறாரு. அவ அகாடமி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்த அந்த பெரிய விஷயம் அவருக்கு இப்பதான் தெரிய வருது. இவ சாதாரண பொண்ணு இல்ல, இவ நம்ம பொண்ணு இவளுக்கு ஒருவேளை நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லனா ஒரு பயங்கரமான எதிரியா இருப்பான்னு மனசுக்குள்ள கணக்கு போடுறாரு. அப்புறம் யூல் அங்க வர்றா. யுவேயும் யூலும் ஒருத்தர் நேருக்கு நேர் பாத்துக்கறாங்க. யூல் மனசுக்குள்ள ஒரு சின்ன பொறாமையோட இவதான் அந்த என்னையே முந்தி ஃபர்ஸ்ட் வந்த பொண்ணான்னு நினைக்கிறா. இப்போ அந்த பயங்கரமான பிளட் ஓத் செரிமனியை ஸ்டார்ட் பண்ணலான்னு எல்லாரும் அந்த பலிபீடத்துக்கு கிளம்புறாங்க. இந்த கதை இன்னும் பயங்கரமா போக போகுது. சூஜி எப்படி அந்த நாம்கோங் கிளானை அலறவிட போறான்னு தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க.